வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் வெயிட்டே குறையல. அப்போது உங்கள் ஜேர்னியில் நீங்கள் இந்த மிஸ்டேக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண டைமில் என்ன மிஸ்டேக்கெல்லாம் பண்ணேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது உங்கள் ஜேர்னியில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் மகாலட்சுமி. கெட் ஃபிட் வித் மகா. மிஸ்டேக் நம்பர் 1, ப்ராப்பராக ஃபுட் எடுக்காமல் பட்னி கடந்து வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறது. பிகினிங் ஸ்டேஜஸில் எல்லார் மாதிரி தான் நானும் அதிகமாக சாப்பிட்டதுனால தானே வெயிட் ஏறிச்சு. அப்போ கம்மியாக சாப்பிட்டா வெயிட் குறையும்னு நினச்சேன். பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது, இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங், சாப்பிட்ற டைம்லையும் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றது. இதனால ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் மெட்டபாலிசம் பயங்கரமாக கிராஷ் ஆகி ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணாலும் வெயிட் லாஸே ஆகாமல் அப்படியே நின்றுச்சு. எனர்ஜியே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறதும், எதை பார்த்தாலும் சாப்பிடணுன்ற கிரேவிங்ஸ் வர்றதுமே இதனால தான். ப்ரோட்டீன் ரிச்சான ப்ராப்பரான டயட் எடுத்து பாருங்கள், வெயிட் லாஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். மிஸ்டேக் நம்பர் 2, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணாமல் கார்டியோ மட்டும் பண்ணுறது. கார்டியோ பண்ணால் வெயிட் லாஸ் ஃபாஸ்ட்டாக இருக்குன்றது என்னவோ உண்மைதான். ஆனால் வெறும் கார்டியோ மட்டும் பண்ணும்போது வெயிட் லாஸ் மட்டும் இல்லை, மசில் லாஸும் இருக்கும். இதே மிஸ்டேக்கை தான் ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷும் அவங்க ஜேர்னியில் பண்ணியிருந்தாங்க. ஸோ கார்டியோவோட ப்ராப்பராக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனால வெயிட் லாஸ் பண்ணுறதோட ப்ராப்பராக பாடி ஷேப்பையும் அச்சீவ் பண்ண முடியும். மிஸ்டேக் நம்பர் 3, நம்ம ப்ராக்ரஸை மற்றவங்க ப்ராக்ரஸோட கம்பேர் பண்ணுறது. என்னோட ஜேர்னியை ஒரு ஃபேஸ்புக் கம்யூனிட்டியில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே மற்றவங்களோட ப்ராக்ரஸ் பார்க்கும்போது என்னோட ப்ராக்ரஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கேன்னு நினச்சி பயங்கரமாக டிமோட்டிவேட் ஆகிருக்கேன். அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், இங்கே ஒருத்தவங்க பாடியும் டிஃப்ரெண்ட். எனக்கு தைராய்டு இஷ்யூ, C-செக்ஷன் ரெக்கவரி எல்லாம் இருந்தது. ஸோ மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்காம போன மந்த்தை விட இந்த மந்த்து நம்ம எவ்வளோ ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கோன்ற செல்ஃப் கம்பேரிசன் தான் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். மிஸ்டேக் நம்பர் 4, வீக் ஃபுல்லாக ஸ்ட்ரிக்டாக டயட் எடுத்துகிட்டு வீக்கெண்டில் சீட் பண்ணுறது. வீக் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வாக்கிங், ஒர்க் அவுட், ப்ராப்பர் டயட் ஃபாலோ பண்ணுறதுன்னு குறைச்ச கொஞ்சோண்டு வெயிட்டை வீக்கெண்டில் சீட் பண்ணுறேன்ற பேரில் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுறது. ஒன்ஸ் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா மைண்ட் கண்ட்ரோலுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைனா ஒர்க் அவுட்டு, டயட்டு, சீட்டு, ரிப்பீட்டு அப்படின்ற லூப்பில் நீங்களும் மாட்டிக்குவீங்க. ஒரு கட்டத்தில் பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகி ஜேர்னியவே குவிட் பண்ணிடுவீங்க. இது போனஸ் டிப்ஸுக்கான டைம். இந்த போனஸ் டிப்ஸை சீக்ரெட் வெப்பன் ஆஃப் வெயிட் லாஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் என்னதான் வேர்க்க கார்டியோ பண்ணாலும், எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணாலும், எவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் டயட் எடுத்தாலும், இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக பண்ணலைன்னா உங்கள் வெயிட் லாஸ் அப்படியே நின்றும். என்னன்னு தானே பார்க்குறீங்க? ரொம்ப சிம்பிள் தான். ஸ்லீப் மினிமம் 7 to 8 hours ஆச்சும் நீங்கள் ப்ராப்பரான டீப் ஸ்லீப் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ண ஒர்க் அவுட்டுக்கு ரெக்கவரியே இருக்காது, ப்ராப்பரான அப்சர்ப்ஷன் இருக்காது, டைஜஷன் நடக்காது, கார்டிசாலையும் இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ பெட்டர் ரிசல்ட்டுக்கு ஸ்லீப்பில் எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணிடாதீங்க. மிஸ்டேக் நம்பர் 5, வெயிட் லாஸை வேயிங் பேலன்ஸில் மட்டும் ட்ராக் பண்ணுறது. எல்லாமே ப்ராப்பராக பண்ணுறேன், ஆனாலும் ஏன் வெயிட் குறையலைன்னு வேயிங் பேலன்ஸில் செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறது. வெயிட் லாஸ்ன்றது வேயிங் பேலன்ஸையும் தாண்டி நம்ம இன்ச் லாஸ் ஆகிறது, நம்ம ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகிறது, இது எல்லாமே நம்ம கரெக்டான பாத்தில் தான் போயிட்டுருக்கோன்றதுக்கான எவிடன்ஸ். ஸோ வெயிட் லாஸை வேயிங் பேலன்ஸில் மட்டும் செக் பண்ணி பார்க்காம பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக் எடுத்து வச்சு பார்க்குறது, பாடி ஃபேட் பர்சன்டேஜை மெஷர் பண்ணுறது, இப்படி டிஃப்ரெண்ட்டான வேலை நீங்கள் ட்ராக் பண்ணும்போது டிமோட்டிவேட் ஆகாமல் உங்கள் ஜேர்னி ஸ்மூத்தாக போகும். இந்த 5 மிஸ்டேக்கில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிவிட்டு அந்த மிஸ்டேக்கை இமீடியட்டாக கரெக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஜேர்னியில் பெட்டர் ரிசல்ட்டை நீங்களே பார்ப்பீங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வெயிட் லாஸ் ரிலேட்டடாக போடுற எல்லா கண்டென்ட்டுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வெயிட் லாஸ் ரெசிபியோட மீட் பண்ணலாம். டாடா.